வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழக காவல்துறையில் 10ஆம் வகுப்பு தகுதிக்கு கான்ஸ்டபிள் அப்படிங்கிற பதவி வரும். அதற்கான அப்டேட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2833 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, தமிழக காவல்துறையில் வேலைக்கு போகணும் அப்படின்னா இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரையும் பாருங்கள். எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும், அவங்களுக்கும் தெரியட்டும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2ஆம் நிலை காவலர் காலி பணியிடங்கள் விரைவில் அறிவிப்பு. அதாவது கிட்டத்தட்ட 2833 காலிடங்களை கணக்கிடப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்தின் மூலம் இவங்க பார்த்திங்கன்னா விரைவில் அறிவிப்பு வெளியிட போகிறாங்களாம். 2ஆம் நிலை காவலர், அதாவது 10th பாஸ் பண்ணவங்களுக்கான கான்ஸ்டபிள் அப்படிங்கிற பதவி. இந்த அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருக்காரு. ஆல்ரெடி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதனை தொடர்ந்து இந்த கான்ஸ்டபிள் அப்படிங்கிறது வரதான் போகுது. அது தொடர்பான அப்டேட் தான். விரைவில் பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா வேக்கன்சியுமே இவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, தமிழக காவல்துறையோட அஃபிஷியல் வெப்சைட்டான tnusrb.tn.gov.in இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்ஸ்டபிள் வேலைவாய்ப்பு தொடர்பான எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், அதாவது எஸ்ஐக்கான வேக்கன்சி இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வர 3/5 வரையும் டைம் இருக்குது. எனி டிகிரி முடித்தவங்களுக்கு அந்த எஸ்ஐ வேக்கன்சிக்கான வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னா அதை நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வேலைவாய்ப்பு அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் கிரேடு 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கான வேலைவாய்ப்பு. 10th பாஸ், அது மெட்ரிகுலேஷனோ ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சியோ எங்கே படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்கள் பெண்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் தகுதி தான். வயது வரம்பு 18லேருந்து 26 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா 28 வயசு வரையும், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டினா 31 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அதாவது இப்போது 2833 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் கம்யூனிவல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி இந்தந்த வகுப்புக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது தமிழக அரசில். அந்த கம்யூனிவல் ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் இதுதான். அதில் இருக்கிற வேக்கன்சியில் இத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ வேக்கன்சி வருதோ அது அந்தந்த கம்யூனிட்டிக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, அதில் 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேறு இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்தந்த ஸ்போர்ட்ஸில் அப்படின்னா அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் இருக்குது. அதே மாதிரி 5% ரிசர்வேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இதில் இருக்குது. அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகளுக்கு ஒரு 3% இருக்குது. முற்றிலும் 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் தமிழ் வழியில் படிச்சிருக்காங்க அப்படின்னா 20% பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ் வேறு இருக்குது. அதாவது முற்றிலும் தமிழ் வழியில் படிச்சிருக்காங்க அப்படின்னா. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்குமே இதில் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இதுக்கு எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து தேர்வு வைக்கிறாங்க. எழுத்து தேர்வு 70 மார்க். அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும், அதுக்கு ஒரு 24. ஸ்பெஷல் மார்க்ஸ் ஒரு 6 மார்க்ஸ். இது என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். மொத்தமாக 100 மார்க். எழுத்து தேர்வில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். 80 கொஸ்டின் 80 மார்க். முற்றிலும் தமிழ் தொடர்பாக இருக்கும். இந்த எலிஜிபிலிட்டி தமிழ் டெஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 40% 80 கொஸ்டினில் 40% ஆஃப் கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பேப்பரை திருத்துவாங்க. நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது தான் முக்கியம். ஜென்ரல் நாலேஜிலேருந்து 45 மார்க்கு, அதே மாதிரி சைக்காலஜிலேருந்து 25 மார்க்குக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 1 hour 20 minutes. அதாவது 2 எக்ஸாம் கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். பார்ட் 1ல் தமிழ் தகுதி தான். அதாவது அதில் ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டீங்க, குறிப்பிட்ட மார்க் எடுத்துட்டிங்கன்னா ஓகே. இந்த பார்ட் 2 மெயினில் நீங்கள் என்ன நிறைய ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான ஃபர்தர் இது எல்லாமே. ஓகே, ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. ஏன்னா இது ஒரு காவல் வேலைவாய்ப்பு, போலீஸ் வேலைவாய்ப்பு. அதனால ஸோ இதில் பாருங்கள், ஆண்கள் அப்படின்னா நீங்கள் மினிமம் 170 சென்டிமீட்டர்னாவது உயரம் இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டினா 167 சென்டிமீட்டர் கூட ஓகே தான். அதே மாதிரி ஆண்கள் அப்படின்னா செஸ்ட் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது செஸ்ட்டை சுற்றி அளப்பாங்க. மூச்சை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் விரிவடையணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அடுத்து பெண்கள் அப்படின்னா 159 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். எஸ்சி எஸ்சி எஸ்டினா 157 சென்டிமீட்டர்னாவது உயரம் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது இந்த ரன்னிங்கு அதெல்லாம் வைப்பாங்க.
ஆண்கள் அப்படின்னா 1500 மீட்டரை 7 நிமிஷத்தில் ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 400 மீட்டரை 2.5 நிமிஷத்துக்குள்ளே ஓடி காட்டணும். ஓகே, ஃபஸ்ட் வந்து ரன்னிங் டெஸ்ட்டு. அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. அதாவது கயிறு ஏறுதல் இது போன்றது. ஆண்கள் அப்படின்னா கயிறு ஏறணும், ரோப் இருக்குல்ல அது ஏறணும். 5 மீட்டர் ஏறினீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்கும், 6 மீட்டர் ஏறினீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்கும் கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் பயிற்சி அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி லாங் ஜம்ப் இல்லை ஹை ஜம்ப் சூஸ் பண்ணிக்கலாம். லாங் ஜம்ப் அப்படின்னா இந்த மீட்ரு போனால் 4 மார்க்கும், இந்த மீட்ரு போனால் 8 மார்க்கும் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஹை ஜம்ப் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மீட்ரு ஜம்ப் பண்ணணும், இந்த மீட்ரு ஹை ஜம்ப் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் 4 இல்லை 8 மார்க்கா அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 100 மீட்ரு ஓடுறீங்களா 400 மீட்ரு ஓடுறீங்களான்னு கேட்பாங்க. அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை எந்த டைமுக்குள்ளே முடிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து 4 மார்க்கா 8 மார்க்கா அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு லாங் ஜம்ப்பு தான் 3 மீட்ரு 3.75 மீட்ரு. 3 மீட்ரு தாண்டினா 4 மார்க்கும், 3.7 மீட்டர் தாண்டினா 8 மார்க்கும். ஓகே, அதே மாதிரி பெண்களுக்கு ஷார்ட் புட் விட்டெறியது அப்படின்னா கிரிக்கெட் பந்து விட்டெறிகிறது இருக்குது. அப்புறம் 100 மீட்ரு அப்படின்னா 200 மீட்ரு ரன் இருக்குது. ஸோ இது வந்து பெண்களுக்கு. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஓவராலாக பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வழங்குவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக ஒரு டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கும். என்ன கல்வி, என்ன வயது, எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும், என்ன போல் இது எப்படி ஹைட் இருக்கணும், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே. இப்போ நீங்கள் இது தொடர்பாக நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். கடந்த முறை வந்த இந்த கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் எடுத்து பாருங்கள். அதில் என்ன படிக்கணும், சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் எக்ஸாம், கடந்த முறை நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். அப்புறம் பெஸ்ட் புக்ஸ் எதுன்னு சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் ஆன்லைன் சென்டர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களாக தான் முயற்சி பண்ணணும். ஆன்லைன் சென்டர்ஸ் அப்புறம் ஆஃப்லைன் கோச்சிங்கில் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கலுக்கும் சேர்த்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு கேளுங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது இது வந்து ஒரு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி அப்படிங்கிறதுனால கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். பட் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம தெளிவாக வந்து படிக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு உங்களோட எய்மாக செட் பண்ணுங்கள். இது தொடர்பாக நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். இதுக்குன்னு ஒரு நோட்டு போடுங்க. அந்த நோட்டில் இது தொடர்பான தகவல் எல்லாத்தையுமே எழுதிட்டே வாங்க. உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நீங்கள் இந்த வேலையை எடுத்துடலாம். அதுதான் இதற்கான ஸ்ட்ராட்டஜியே. ஏன்னா அறிவிப்பு வரப்போது அஃபிஷியலாக எஸ்ஐ கூட வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.